வணக்கம் வெல்கம் டு நாகாசைலி வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி நீங்கள் பார்க்கும்போதே கண்டிப்பாக டெம்ட் ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க அந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 kg ப்ரான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவரில் வந்து அன்பேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும். அந்த நரம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்ல ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ரானை பொறுத்த வரைக்கும் சின்ன டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நரம்புகள் எல்லாம் நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணுங்க. இல்லைன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது அலர்ஜி ஆகலாம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு நம்ம வந்து 1 கிலோவுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ப்ரான் வந்து கேஸ்ங்கிறதுனால இன்றைக்கி நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன், இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் எடுத்து அந்த லெமனோட தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரானில் வந்துட்டு பார்த்துக்கோங்க, நீங்களே பாருங்கள் நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம வந்துட்டு அந்த மசாலாவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ண தேவையே இல்லை. ப்ரானில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானது. ஸோ அதை நல்லா ட்ரையாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour பக்கம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த மசால் வந்துட்டு ப்ரானில் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அந்த காரம் புளிப்பு எல்லாமே அந்த ப்ரானில் இறங்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம பெரட்டி நல்லா வந்துட்டு வெயிலில் வச்சுட்டாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 hour பக்கம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் இந்த மெயின் டைமில் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் வந்துட்டு இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு லைட்டாக ஒரு 2 ஸ்பூன்ஸ் தான் ஊற்றிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமுமே ஈவனாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம வடை சட்டியில் அந்த மாதிரி எல்லாம் பேனில் அப்படியெல்லாம் போட்டால் நிறைய நம்ம எண்ணெய் பிடிக்கல. அதனால் இந்த மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் அந்த அளவுக்கு பிடிக்காது. இப்போ வந்து 1 by 1 நம்ம மொத்தமாக போட்டால் எல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ப்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக போடும்போது நம்ம வந்து ஸ்பூன் வச்சுட்டு நம்ம திருப்பி போடுறக்கும் வசதியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று அந்த மசாலா வெட்டாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் 2 சைடு வந்துட்டு மாற்றி போட்டுகிட்டே இருக்கேன். 1 or 2 times இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டோம்னா நல்ல கிறிஸ்பி ஆயிரும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா சில்லி ப்ரான் மாதிரி வந்துட்டு வெறும் வாயிலே நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம செய்யவே வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நம்மளே சாப்பிட்றோம். இன்னொன்று ப்ரானை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 கிலோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் கழுவும் போது அதில் ஒரு 1/4 கிலோ கம்மியாயிடும். திருப்பி நம்ம இந்த மாதிரி சில்லி அந்த மாதிரி போடும்போது பாதி ப்ரான் காணாமல் போயிடும். ஸோ வந்து அதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ப்ரான் நம்ம போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போடும்போது எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேனில் போடும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ வந்து அது ஃப்ரை ஆனோன்னா பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரான் எப்பயுமே நம்ம வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி வாங்கி நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஈவனாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். என்னதான் ப்ரான் லைட்டாக கெட்டியாகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம், 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 teaspoon ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றி அந்த 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்துட்டு அதிலே எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அப்போ வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம தேவையான அளவு அது கூட உப்பு போட்டிருக்கோம். ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பல் பூண்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு பல் பூண்டு எடுத்துட்டோம். இஞ்சி அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். அது ஆறிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம இன்னொரு பேனில் வந்துட்டு திருப்பியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஸோ நமக்கு 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெயிலே தான் எல்லா பவுடரும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட 1/4 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சால்ட் வந்து ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விழுது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் அரைச்சி அதை வந்து கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல். அதையும் வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த பவுடர் எல்லாம் போட்டுக்கொள்ள அதெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன உடனே நம்ம இந்த மசாலையும் எடுத்து அதில் போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த மசாலா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வதங்கி நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு வித்தின் 1 or 2 மினிட்ஸில் வந்து அது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்துட்டு மிக்சியில் இருக்க ஜாரில் இருக்க தண்ணியை அதையும் எடுத்து கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பெரட்டின மாதிரி தான் வரும். ஸோ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா அது வந்து கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் குக் பண்ணும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து சீக்கிரம் மசாலாலாம் வற்றி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு வந்து பெரட்டுறக்கு வந்து மசாலா இல்லாமல் போயிடும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு. கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சில்லி ப்ரான்ஸ், அதை எடுத்து இது கூட வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ அதையும் நம்ம வந்து அது கூடவே நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க நம்மளோட ப்ரான் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். அதை நம்ம போட்டு கிளறி விடவே அப்படியே வந்து அது நல்லா எண்ணெய் விட்டு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது நம்ம பேனில் வந்து அது ஒட்டாமல் வரும். அந்த மசாலாலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும்போதே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலைகளை வந்து கார்னிஷ் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி இலைகளை நம்ம ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுடைய ப்ரான் கிரேவி, அதாவது நம்மளுடைய இறால் கிரேவி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா வந்துட்டு டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சில்லியாக போட்டுட்டு அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னா ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து சில்லிக்கு காரமெல்லாம் போட்டு தான் பெரட்டியிருக்கோம். ஸோ நம்ம கிரேவிக்கு போடும்போது மிளகாய் தூள் வந்து அவங்கவுங்க வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு ஓவர் காரம் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்ம அதை குக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கலர் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து எல்லாருமே நம்ம செஞ்சு எடுத்து வைக்கவே அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ அந்த மனம். ஸோ எல்லோரும் வந்து ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ப்ரான் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வீடியோஸையோ இல்லை ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன்